மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நியூஸில் மேஜராக வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் எக்கானமியை கனெக்ட் பண்ணதாக இருக்கும். ஸோ ஒரு நியூஸ் இன்னொரு நியூஸ் இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிற ஃபினிஷிங்கோட வரும் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட்டு உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். ஸோ நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். First news. India absent for Trump's Board of Peace launch yet to decide on joining the new Gaza initiative. Actually என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் அவர் ஒரு போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லைக் ஒரு நாட்டோ எந்த ஒரு மிலிட்ரி பிளஸ் டிஃபென்ஸ் அலையன்ஸ் மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். எதுக்குன்னா, எந்தெந்த ஏரியாவில் கரெக்டான ப்ராப்பர் கவர்னன்ஸ் இல்லையோ, நல்லா கவனிக்கணும், எலெக்டட் கவர்மெண்ட்னு சொல்லலை, எந்த இடத்துல கரெக்டான கவர்னன்ஸ் இல்லையோ அந்த இடத்த கவர்னன்ஸுக்கு உள்ளாக்கப்படும், அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறது தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸ். ஸோ இந்த போர்ட் ஆஃப் பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இன்விடேஷன் வந்து மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் எல்லா மேஜர் கண்ட்ரீஸுக்கும் சென்ட் பண்ணியிருந்தாரு. அதில் விச் இன்க்ளூட்ஸ் இந்தியா ஆல்சோ, பட் வி டிடன்ட் பார்ட்டிசிபேட் தேர் இல்லையா, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஆனால் நம்மளோட ஆப்போனன்ட் சம் நெய்பர்ஸ் இருக்காங்க, பாகிஸ்தான்லாம் இருக்காங்க, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு இஷ்யூ தான். ஸோ இன்னும் இன்பில்ட்டாக உள்ள இருக்கிற டேட்டாஸோட சேர்த்து பார்ப்போம். வாட் இஸ் போர்ட் ஆஃப் பீஸ்? அந்த போர்ட் ஆஃப் பீஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது இப்போ இருக்கிற கான்டெம்பரரி வேர்ல்டில் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இட்ஸ் இனிஷியேட்டிவ் பை ட்ரம்ப் சொல்லியாச்சு. ஸ்டார்டிங் வித் காசா. ஏன் காசா அப்படின்னா, ஏற்கனவே காசால ப்ராப்ளம் இருக்கு, பாலஸ்தீன் இஸ்ரேல் ப்ராப்ளம், பாலஸ்தீன்ல காசா ஹமாஸோட இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்த கவர்னன்ஸ் எப்படி நடக்குதுன்னா, யூஎஸோட கவர்னன்ஸ் தான் இன்டெரக்டா நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் இட் இஸ் சப்போஸ்டு டு எஸ்டாப்ளிஷ் கவர்னன்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அந்த சிங்கிள் பாடியோட கவர்னன்ஸ் இல்லை, இந்த சிங்கிள் பாடி எங்கெல்லாம் வந்து ப்ராப்பர் கவர்னன்ஸ் இல்லாம, லைக் இப்போ ஒரு 1 week பேக் பங்களாதேஷ் எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் கவர்னன்ஸ் இல்லாம எந்த இடம்லாம் இருக்கோ, இட் வில் ஹெல்ப் டு எஸ்டாப்ளிஷ் ப்ராப்பர் கவர்னன்ஸ். அதுக்காக தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸ். ஓகேவா? அண்ட் தென் கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கோஆபரேட் அண்ட் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் ரீடெவலப்மெண்ட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லா வைஸும். ஓகே, ஓவர்சி டிரான்சிஷனல் பாலஸ்தீனியன் கவர்னன்ஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ். காசால இருந்து ஸ்டார்ட் பண்றால அங்க கவர்னன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? சப்போர்ட் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன். வேர்ல்டு ஃபுல்லா எங்கேயுமே வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு ஜெனோசைட்ல நடக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் மாதிரி ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த போர்ட் ஆஃப் பீஸ். And then lawful governance. So okay, the power structure and authority. So அந்த இன்ஸ்டிடியூஷன் போர்ட் ஆஃப் பீஸ் ஓட சேர்மன் யாருன்னா மிஸ்டர் ட்ரம்ப். He is the chairman and he has veto power to hinder or pass any decision passed by the board of peace. Okay, can veto decision. ஒரு decision maker தான் ஸ்டாப் பண்ணவும் முடியும். ஓகே, so if a country wants to join in the board of peace, it is supposed to give money of $1 billion. நல்லா பார்க்கணும், $1 billion பே பண்ணி தான் ஜாயின் ஆக முடியும் ஃபார் 3 years term. ஓகேவா? So இப்போ participant countries 19 countries இருக்காங்க. They are wanted to joining in that board of peace by paying this some amount. ஓகேவா? Diplomatic weight. Authorities come from members cooperation, not legal enforcement. So this board of peace is not binded by any legitimacy document that like a charter or எதுவரையும் பைண்ட் பண்ணாம ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரூஸ் மாதிரியான ஒரு டீம் மாதிரியான ஃபார்மை தவிர அந்த டீம் இட்ஸ் நாட் பைண்டிங் எனி லா ஆர் டாக்குமெண்ட். அதை புரிஞ்சுக்கணும். இந்தியாஸ் டெலிபரேட்டிவ் ஸ்டாண்ட். இன்விடேஷன் எக்ஸ்டெண்டட். ஸோ இந்தியாவுக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க, பட் வி டிடன்ட் பார்ட்டிசிபேட். அவர் நெய்பர்ஸ் பாகிஸ்தான், வெஸ்ட் ஏஷியன் பார்ட்னர்ஸ் லைக் சவுதி, UAE ஆல்ரெடி அக்செப்டட் த மெம்பர்ஷிப். சவுதி சம் 2 or 3 days பேக் என்ன பண்ணா, நம்மளோட பிஎம் வந்து சவுதியை சவுதி அங்க இருக்கிற கவர்னன்ஸை, அங்க இருக்கிற லீடரை மீட் பண்ணி மீட்டிங் பேசினாரு. ஸோ we are thought of establishing some defense cooperation
அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது நடக்குது. ஸோ அப்படியே லிங்க் பண்ணணும். நம்ம போய் ஜாயின் பண்ணல போர்ட் ஆஃப் பீஸில், ஆனால் யூஏஇ ஜாயின் பண்ணிட்டாங்க, சவுதி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம அவங்களோட டிஃபென்ஸ் டீல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதோட லிங்க் செகண்ட் நியூஸ். ட்ரம்ப் withdraws tariff threat after NATO reaches Greenland framework Arctic tension subside for now. ஓகேவா? என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒன்று ட்ரம்ப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. சம் கண்ட்ரிஸ் ஜாயினும் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கே இருந்தாங்க? டாவோஸ், சுவிட்சர்லாண்டு. அதே சுவிட்சர்லாண்டில் நாட்டோட சீஃப் ரூட்டே வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதை நோக்கி? கிரீன்லாண்ட் அண்ட் ஆர்டிக் ரீஜனை நோக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரேம் பண்றாங்க. ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரேம் பண்றாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் பேர் என்னன்னா கிரீன்லாண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆர்டிக். ஓகேவா? கிரீன்லாண்ட் ஃப்ரேம் ஒர்க் டுவர்ட்ஸ் ஆர்டிக். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் ரெசிடென்ட் பிளான்ட் டாரிஃப் ஆன் 8 யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ என்ன, இந்த ஃப்ரேம் ஒர்க் வர்றதுக்கு முன்னாடி, ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பிளான்ஸ் டு இம்போஸ் டாரிஃப் ஆன் த 8 யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ். அந்த 8 கண்ட்ரிஸுமே நேட்டோட இருக்கிற கண்ட்ரிஸ். ஸோ டாரிஃப் போட்டாங்க அப்படின்னா யூரோப்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது யூஎஸ்க்கு. ஸோ இன்டைரக்டா ஃபினான்ஷியலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இன்டைரக்டா அவங்க எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. உடனே வந்து நேட்டோட சீஃப் நேட்டோட சீஃப் ட்ரம்ப்பை பார்க்கறதுக்கு டாவோஸுக்கு வந்து மீட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போறாங்க. ஸோ நவ் த கிரீன்லாண்ட் இஸ் இன் வல்னரபிள் பொசிஷன். ஓகேவா? ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட், டாரிஃப் withdrawn after meeting. ஸோ டாரிஃப் ஏற்கனவே போட்டிருந்த டாரிஃப் வித்ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? US security concern. Trump cited the threat from Russia and China meeting the plans of Golden Dome. அந்த கோல்டன் டோம் அப்படின்னா கோல்டன் டோம், ஸோ இது ஒரு மிசைல் சிஸ்டம். இந்த மிசைல் சிஸ்டம் என்ன பண்ணோம்னா, இஃப் கண்ட்ரி வாண்ட்ஸ் டு அட்டாக் யூஎஸ்னா பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் த பிளான் ஆஃப் லான்ச்சிங் த மிசைல் இது ஸ்ட்ரைக் பண்ணிடும். ஒன்ஸ் இப்போ வந்து சைனாவே யூஎஸ் மேல மிசைல் ஏவ போறாங்கன்னா, மிசைல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் தகர்க்க முடியும். இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகி ஏர்ல இருக்கு இல்லையா, பிஃபோர் ஃபாலிங் இன்டு யூஎஸ் இதுதான் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ற மிசைல் சிஸ்டத்துக்கு பேர் தான் இந்த கோல்டன் டோம். ஓகேவா? ஸோ யூஎஸ் இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற டெக்னாலஜி இன்பில்டட் மிசைல் சிஸ்டத்தை பில்ட் பண்ண போறாங்க இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல. ஓகேவா? European response, European leaders employed diplomacy and firmness. European Parliament suspended the approval of 2025 US trade deal in response to the threat. இது ஆரம்பத்தில் நடந்துச்சு. ஸோ ட்ரேட் டீலையே ப்ரோக் பண்ணாங்க யூரோப்பியன் யூனியன். ஆனால் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே நேட்டோ, அந்த நேட்டோட சீஃப் வந்து ஃப்ரேம் ஒர்க் ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு ஃபார் ஆக்சஸிங் கிரீன்லாண்ட் அண்ட் ஆர்டிக். கிரீன்லாண்ட் மட்டும் இல்லை, ஆர்டிக் ரீஜனையும் சேர்த்து. நாட்டோ கலெக்டிவ் டிஃபென்ஸ் அலையன்ஸ். ஸோ இந்த நாட்டோ அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு கூட்டமைப்பு, செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸை பொறுத்து. இஃப் அட் ஆல் எ கண்ட்ரி ஸ்ட்ரைக் எ சிங்கிள் நேஷன் இந்த நாட்டோ டீம்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அட்டாக் ஆன் ஆல் த நேஷன்ஸ் ஆஃப் த நாட்டோ அப்படின்ற ஸ்டாண்டோட முன் வைக்கிறது தான் இந்த நாட்டோ. ஓகேவா? நாட்டோ இஸ் மிலிட்டரி அலையன்ஸ் ஃபார்ம்டு கலெக்டிவ்லி ஃபவுண்டட் இன் 1949. டோட்டல் மெம்பர்ஷிப் 32 மெம்பர்ஸ். லாஸ்டா ஜாயின் பண்ணது வந்து ஃபின்லாண்ட், ஸ்வீடன் ரீசன்ட் ஜாயின். ஸோ இந்த நாட்டோ கூட்டமைப்புல உக்ரைன் ஜாயின் பண்ண போறதாக அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா உக்ரைன் வார். ஓகேவா? அப்ப அந்த நாட்டோங்கிறது ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா? அந்த ஆர்கனைசேஷனே ட்ரம்ப் கண்ட்ரோல்ல வர்ற மாதிரி இருக்கு. இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃபோர்ஸ் நியூ டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ ட்ரம்ப் கிட்ட நாட்டோ வந்து டீல் பேசுறாங்க. யூரோப்பியன் யூனியன் மேல ட்ரம்ப் டாரிஃப் போறாரு. சேம் அதே டைம்ல அந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல இந்தியா கலந்துக்கல. ஆனா இந்தியா யூரோப்பியன் யூனியனோட செக்யூரிட்டி டீல் பண்றாங்க. ஸோ அப்ப யூரோப்பியன் யூனியனோட செக்யூரிட்டி டீல் போடுறாங்கன்னா இந்தியா வாண்ட்ஸ் டு சம் பீஸ் டேர்ம் வித் ட்ரம்ப். ஆனா ஸ்ட்ரெயிட்டா போய் அவரோட டிக்டர்ஷிப் மாதிரியான ஒரு லீடர்ஷிப்ல உள் போக விரும்பல. ஆனா
we want some broker peace with Trump. புரியுதா? இப்போ யூரோப்பியன் யூனியன் கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டெப் கால எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது மோரார்லெஸ் ட்ரம்ப் கிட்ட போறது தான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ட்ரேட் டீல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா யூரோப்பியன் ஃபோர்ஜ் நியூ டிஃபென்ஸ் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப். அந்த செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து. ஓகேவா? ஸோ அந்த செக்யூரிட்டி அப்படின்னா வேரியஸ் ஆங்கிள் பார்த்தா ஃபர்ஸ்ட் மெரிடைம் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி. இப்போ சைபர் த்ரெட் ரொம்ப அதிகம். ஏஐ எம்எல் வந்ததுக்கப்புறம் சைபர் த்ரெட்டு ரொம்ப அதிகம். நம்ம ஒட்டுமொத்த ஒரு கண்ட்ரியோட எக்கானமியே இஸ் அட்டாச்டு வித் ஏஐ. ஸோ அப்போ அந்த ஏஐ கிராஷ் நடக்கக்கூடாது. அப்போ சைபர் செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கொடுத்து தான் டீல் பண்ணணும். ஸோ சைபர் செக்யூரிட்டி. தென் கவுண்டர் டெரரிசம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கவுண்டர் டெரரிசம், என்ஹான்ஸ் கோஆபரேஷன் டு அட்ரஸ் டெரரிசம் சேலஞ்சஸ், shared intelligence and regional stability. Shared intelligence, so intelligence, some data relating to the security of the each nations வந்து அந்த intelligence டேட்டாவை ஷேர் பண்ணான்றது டீலோட ஒரு ப்ரொவிஷன். பார்டர் ஸ்ட்ராட்டஜிக் அஜெண்டா. ஓகேவா? யூரோப்பியன் யூனியன் டாப் டிப்ளமேட் கஜா ஹலாஸ். ஸோ இதில் இந்த டீல் முடிஞ்சதும் இந்த கஜா ஹலாஸ் தான் வெளியே வந்து இந்த சைன் ஆயிருக்குன்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஓகேவா? நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டிலேருந்து ஒன்றும் பெருசாக வெளியே சொல்லலை. இதில் சேம் அந்த போர்ட் ஆஃப் பீஸில் போய் மீட் பண்ணதுக்கும் வெளியே சொல்லலை, இதுக்கும் நம்ம சரியா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி நம்ம இது சொல்லலை. ஓகேவா? ஃபைனலைஸ் இந்த லாங் பெண்டிங் இந்தியா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அடாப்டிங் நியூ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் அஜெண்டா வித் 2030 ஹரிசான். ஸோ 2030 ஹரிசான்னா குளோபல் வாக் டுவர்ட்ஸ் த எக்கானமி, டுவர்ட்ஸ் த செக்யூரிட்டி டில் 2030 வரைக்கும் எப்படி இருக்கோ அதை நோக்கி இருக்கும் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு அர்த்தம். India net FDI turns negative for 4th consecutive month. FDI also red amid trade currency moves. என்ன விஷயம்னா இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸை பார்க்கணும். ட்ரம்ப் போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு ஒரு ஆக்சுவல் ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஃப்ரெண்ட்லி வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே நமக்கு 150% டேரிஃப் லெவி பண்ணி அண்ட் தென் அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணாங்க சம் 100% ஐ திங்க். ஓகேவா? அப்போ ரெடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ ஒன்ஸ் டேரிஃப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கூட்ஸ் அவுட் கோயிங் வந்து குறைஞ்சிரும். நம்ம கிட்டத்தட்ட அயன் அண்ட் ஸ்டீல் மட்டுமே சம் 3 பில்லியன்ஸ் கிட்ட நம்ம யூஎஸ்க்கு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா? அப்போ அங்கே இங்கேருந்து எக்கானமி அங்கே போய் சேரல, இங்கேருந்து ப்ராடக்ட் அங்கே போய் சேரலாம், நம்ம லாஸ் நமக்கு. அப்போ ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிரும். ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் they tempted to invest in the higher value currency, higher value economy தான் இந்தியா இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மாதிரியான நாடுகள்லேருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்டைரக்டாக சாங்ஷன் நம்ம மேலே விதிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவர் எக்கானமி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கு. இந்த சிச்சுவேஷனில் நம்மளோட ருப்பி வேல்யூ குறைய தான் செய்யும். ஸோ ஒன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கிட்ட வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போயிட்டு தான் இருக்கும். அது நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இன்டர்நேஷனல் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் எக்கானமியை தீர்மானிக்குது. அந்த எக்கானமி தான் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறோம்னு முடிவு பண்ணுது இல்லையா? இப்போ நம்ம யூரோப்பியன் யூனியன் கிட்ட போயிட்டு ஒரு ட்ரேட் டீலு, செக்யூரிட்டி டீலை போஸ்ட் பண்ணி பீஸ் டெர்ம்ஸ் ட்ரம்ப் கிட்ட போகணும் அப்படின்னா இதுக்காக தான், நம்மளோட ரிப்பு வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். ஓகேவா? எக்கானமி அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து ரெண்டு இன்டர்லிங்க்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் எஃப்டிஐ எஃபிஐனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நெட் எஃப்டிஐ அவுட்ஃப்ளோ மேக்கிங் த 4th கன்சிடர் மொத்தம். எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அது என்னன்றதை வெளியே சொல்றேன். இந்த எஃப்டிஐ அவுட்ஃப்ளோ, நெட் அவுட்ஃப்ளோ அப்படின்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ நாட் வாண்டட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியன் எக்கானமி ஆர் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல. தே ஆல்சோ வாண்டட் டு இன்வெஸ்ட் இன் த ஓவர்சீஸ் எக்கானமி. ஓகேவா? அதுதான் இங்கே மெயினாக ஒரு இந்த இடத்துல ஒரு டேர்ம் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் ஃபிளைட் அப்படின்னு ஒரு டேர்ம். கேபிட்டல் ஃபிளைட் என்னன்னா சம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பேக்.
வெளியே போயிடும். இந்தியன் எக்கானமி சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வில் ரிட்டர்ன் பேக். அதுதான் கேபிட்டல் ஃபிளைட். இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க எடுத்துருவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஓகேவா, வில் ரிட்டர்ன் பேக். அதுதான் இந்த கேபிட்டல் ஃபிளைட். ஸோ அதுதான் ஆக்சுவலாக நடந்துட்டு இருந்து மிகப்பெரிய இஷ்யூ நம்ம எக்கானமிக்கு. ஓகேவா, கிராஸ் இன்ஃப்ளோ ஸ்ட்ராங், எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் ரிமைண்ட் ஸ்டடி 6.4 பில்லியன் அப் to 22.5 இயர் ஆன் இயர், லேட் பை ஜப்பான். ஸோ அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோல மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ற கண்ட்ரிஸ் என்னன்னா ஜப்பான், சிங்கப்பூர் அண்ட் யூஎஸ். ஸோ இது எல்லாத்தையுமே கிராஷ் பண்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் இந்த ட்ரம்போட சாங்ஷன் அண்ட் டாரிஃப். FDI and FPI, foreign direct investment, foreign portfolio investment. Simple. If at all a company wants to build a structure, ஒரு கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் ஸ்டெப் இன் பண்ணி மேனேஜ் பண்றாங்க இல்லையா, அது FDI. FPIனா ஒரு ஷேர் ஹோல்டரா அந்த கம்பெனியோட நேம்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. They will not have any control over the management of the company. யாரு? FPI. ஆனா FDI அப்படி இல்லை. ஓன் 10%க்கு அதிகமாக ஓனர்ஷிப் வந்து இந்த FDI வச்சிருப்பாங்க. அது FDI ஹோல்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல தே கேன் மேக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப், அந்த கம்பெனி எப்படி போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனா இங்க FPIல அப்படி இல்லை. ஓகேவா, அண்ட் தென் இப்போ சப்போஸ் இப்போ எக்கானமி வந்து ஸ்லைடிங் இப்போ டவுன்ல போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த FDI இன்வெஸ்டர்ஸ் உடனே வந்து நம்ம எக்கானமி சிஸ்டத்துக்கு வெளியே போயிட முடியாது. ஏன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்பில்ட் இருக்கு, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டேக்ல இருக்கு. ஆனா இவங்க அப்படி இல்லை. FPI இந்த ஸ்டாக்ஸ்ல என்லிஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க ஒரே நாள்ல ஸ்டாக்ஸ்லாம் வித்துருவாங்க, சேல் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. ஓகே, புரியுதா? அப்போ ஒரு எக்கானமி ஸ்டேபிளா இருக்கணும்னா FDI தான் அதிகம் தேவை. FPIயை விட FDI கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா தேவைன்னு அர்த்தம். ஓகேவா, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? இதோட என்ன நடக்கும், இதோட பெஸ்ட் என்ன அப்படின்னா FDIயோட பிரிங்ஸ் டெக்னாலஜி, ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்டேபிள் கேபிட்டல் த்ரூ ஆட்டோமேட்டிக் அண்ட் கவர்மெண்ட் ரூட். ஆட்டோமேட்டிக் ரூட்னா ஒரு சில செக்டார்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆலோ 100% FDI, ஸோ 100% வந்துருவாங்க. இந்த கவர்மெண்ட் ரூட்னா இன்வெஸ்டர்ஸ் மஸ்ட் கெட் சம் பர்மிஷன் டு இன்வெஸ்ட் இன் தட் செக்டார். ஓகேவா, அதுதான் கவர்மெண்ட் ரூட். ஓகேவா, இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட், யாரே FPI. வாலடைல் அண்ட் சென்சிட்டிவ் டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் குளோபல் ரிஸ்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் குளோபல் ரிஸ்க்லாம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த FPI உடனே நம்ம சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பையிங் ஷேர்ஸ், பாண்ட். ஓகேவா, ஃபாரின் கம்பெனி செட்டிங் அப் ஃபேக்டரி இன் இந்தியா வித் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். இப்போ FDIக்கும் FPIக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். அவுட்வார்ட் FDI சொன்ன இல்லையா, நம்மளோட ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல இருக்கிற இந்தியன் இன்வெஸ்டர்ஸே தே ஆர் டெம்ப்டட் டு கோ அவுட் சைட் த இந்தியன் எக்கானமி சிஸ்டம். ருப்பி வீக்கன்ஸ் ரீசன் என்ன, நம்மளோட ருப்பி வீக்கன்ஸ் ஆனதுனால. ட்ரேட் டீல் இம்பாக்ட். ட்ரேட் டீல் இம்பாக்ட்னா அன்சர்டனிட்டி ஓவர் இந்தியா US ட்ரேட் டீல். ஸோ நம்ம அந்த போர்ட் ஆஃப் பீஸுக்கு நம்ம போய் லாகின் பண்ணலை, நமக்கும் யூஎஸுக்கும் ட்ரேட் டீல் ரொம்ப நாளாக நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 150% டேரிஃப்ல இருந்து 100% குறைச்சாங்க யாரு, ட்ரம்ப். அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த டைம்ல மோடி மீட் பண்ணியிருந்தாரு யார, ட்ரம்ப் மீட் பண்ணியிருந்தப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரெண்டு பெரிய லீடர்ஸ் மீட் பண்ணா கொஞ்சம் நடந்திருக்கும், கொஞ்சம் அவங்களுக்குள்ள ட்ரூஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும் இல்லையா, அதனால குறைஞ்சது. ஆனா இப்போ நம்ம எடுத்துருக்க ஸ்டெப்பு அந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல கலந்துக்காதது, நம்மளை லாகின் பண்ணிக்காதது, அக்ரவேட் த சிச்சுவேஷன். இந்த ட்ரேட் டீல் சைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகலாம். Then next news. News 5. Tribal Council alleges coercion to surrender ancestral land for 92,000 crore Great Nicobar project. இது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட யூனியன் டெரிட்டரியா இருக்க அந்தமான் நிக்கோபாரில் சவுத் சைடில் இருக்கிற ஒரு பெரிய தீவு தான் அந்த நிக்கோபார். ஸோ அந்த நிக்கோபாரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் யாரு, வாட்டரு, ரயில், ரோடு, இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் நம்ம அங்கே கொண்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபண்டு ஒதுக்கப்பட்டு, அந்த மிகப்பெரிய ஃபண்டு தான் இந்த 92,000 crore. ஓகேவா, ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம அங்கே அதை பில்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம்திங் இன் தட் ட்ரைபல் அதிகமாக இருக்கிற அந்த ஏரியாவில்
tribal advice council established by the constitution will be there. So அந்த tribal advisory council இருக்கிறவங்க அக்யூஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா அபிஷியல்ஸ் they are not asking our side, just they wanted our land அப்படின்னு சொல்றாங்க. நம்மள்ட்ட ஒரு சைனை மட்டும் வாங்கிட்டு லேண்டை எடுத்துக்க பாக்குறாங்கன்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அதுதான் இஷ்யூ. ஸோ மீட்டிங் கவுன்சில் மெம்பர்ஸ் 7th January, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு நேமு சரண்டர் சர்டிஃபிகேட். சைன் பண்றாங்க இல்லையா, சரண்டர் சர்டிஃபிகேட். அவங்க ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த மெயின் ஏரியாஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கலத்தியா, பெமாயா, நஞ்சப்பா, பேஸ், இந்த 3 ஏரியா தான் மெயின் ஏரியா. these 3 are located in the நிக்கோபார், that is southern side of the island. ஓகேவா? அவங்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, we don't have any other land. சார் நம்ம எங்களோட ஆன்சிஸ்டர் லேண்ட் தான். we must give our land na, the next generation will go where அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அபிஷியல் சைலன்ஸ். ஸோ அவர் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியல்ஸ் they are maintaining the silence and did not give any statement regarding this issue. ஓகேவா? கிரேட் நிக்கோபார்ஸ் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்னைக்கு நியூஸ் ஃபுல்லாகவே ஜியோ பொலிட்டிக்கல் எக்கானமியை லிங்க் பண்ணுது. அப்போ ஜியோ பொலிட்டிக்கல்னுக்குள்ள செக்யூரிட்டியும் உள்ள இன்பில்ட் ஆகுது. நம்ம இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் செக்யூரிட்டி டீல் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான இஷ்யூ. நம்ம 92,000 crore இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த நிக்கோபாரில் பில்ட் பண்ணுறதுக்கு காரணமும் செக்யூரிட்டி பர்பஸ் தான். ஸோ அப்போ அந்த ஏரியா, அந்த நிக்கோபார் ஐலாண்ட் வந்து என்ன அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்னா, இட் இஸ் த மவுத், இட் இஸ் த கேட்வே டு என்டர் த மலாக்கா ஸ்டேட். ஓகேவா? என்ட்ரி பாயிண்ட். அந்த மலாக்கா ஸ்டேட்டுங்கிறது இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுறது இந்த மலாக்கா ஸ்டேட். ஓகேவா? அந்த மலாக்கா ஸ்டேட் மட்டும் இல்லாமல் லோம்பாக் அண்ட் சுண்டா ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மேப் காமிச்சா உங்களுக்கு புரியும். மேப் காமிச்சிட்டோம். ஸோ இது நிக்கோபார் ஐலாண்ட். நிக்கோபார் ஐலாண்ட் நம்ம சப்போஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போற ஏரியா இதுதான். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைட், என்ன ஸ்ட்ரைட்? மலாக்கா ஸ்ட்ரைட். இந்த ஏரியா மலாக்கா ஸ்ட்ரைட், இங்க இந்தியன் ஓஷன், இங்க பசிபிக் ஓஷன். ஸோ இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி we have to access the Pacific Ocean to trade with China and any other region. ஓகேவா? அந்த இன்னும் 2 ஸ்டேட் இருக்கு இல்லையா, சுண்டா ஸ்ட்ரைட் அண்ட் another one ஸ்டேட். 2 ஸ்டேட்டுமே இந்த ஏரியாவில் இருக்கும். இங்க ஒரு ஸ்டேட், இங்க ஒரு ஸ்டேட். அப்போ இந்த பசிபிக் ஓஷன் போறதுக்கு இந்த ரூட் தான் நியர்பை ரூட். இப்போ இந்த ரூட்டும் கொஞ்சம் லென்த் தான். ஸோ அப்போ இந்த ரூட் வழியா சைனா, if China wants to attack us na, they supposed to do first capture this Nicobar Island. லைக் அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்போ ஜாப்பனீஸ் நேதாஜி தலைமையில் வந்து லான்ச் ஆனது ஃபர்ஸ்ட் இந்த ஐலாண்டில் தான். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ட்ரம்ப் மாதிரியான ஒரு டிக்டேட்டர் மாதிரியான ரூலர் இப்போ வெனிசுவேலாவில் பூந்து அடிச்சாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளோட செக்யூரிட்டி நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கு இங்கே லார்ஜ் சம் ஆஃப் மணி லைக் 92,000 crore இன்வெஸ்ட் பண்ணி இங்கே பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டாண்ட். அட் த சேம் டைம் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ட்ரைபல் ரைட்ஸையும் நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது, விச் வாஸ் கிவன் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இதுதான் சுச்சுவேஷன். இந்த மாதிரி சீரியஸ் சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி, strengthen the oversight of Malacca, Lombok and Sunda Strait சொல்லியாச்சு. அட்வான்ஸ் சர்வேலன்ஸ். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்பில்ட் பண்றோம் இல்லையா, அதுல சர்வேலன்ஸ் என்ன நடக்குதுன்னா, ரேடார் நெட்வொர்க்ஸ், அண்டர் சி சென்சார்ஸ், சப்மரைன் வரும் இல்லையா, அந்த சப்மரைனை ஸ்டாப் பண்றது கூட, சப்மரைன் வராங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கூட சென்சார்ஸ் பில்ட் பண்றோம். ஏர்ஃபீல்டு, போர்ட்ஸ், இது எல்லாமே இன்க்ளூடட் எங்க, அந்த நிக்கோபார் அந்த கேலத்தியா ஏரியாவில் வித் அமௌண்ட் 92,000 crore. Which was essential, especially now. Mark question. The alleged coercion of Nicobarese tribe for Great Nicobar project highlights the persistent gap between law and practice in the protection of tribal rights. So, இப்போ நிக்கோபாரில் இஷ்யூ இருக்கு இல்லையா, செக்யூரிட்டியாக நம்ம ஒன்று பில்ட் பண்ணுறோம்.
அந்த பில் பண்றப்போ ட்ரைபல் ரைட்ஸும் வராது. இந்த இஷ்யூ இப்போ இல்லை, நம்ம ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 இருந்து அதுக்கு முன்னாடில இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வி ஹேவ் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். இன் தட் ஸ்டேட் critically examine the legal safeguard for tribal land and the challenges in their implications. ஓகேவா? எக்ஸமைன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸமைன் பண்ணி ட்ரைபலை சேஃப்கார்ட் பண்றதுக்கும் இந்த சேலஞ்ச், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சேலஞ்சஸ் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு நம்ம மீன்ஸ் எழுதணும். ஸோ ஒரு 2 பேஜுக்கு 150 வேர்ட்ஸ்லாம் எழுதி அப்லோட் பண்ணுங்க. கமெண்ட்ல கண்டிப்பா திருத்தி தருவோம். Kurukshetra, 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 Kurukshetra. Thank you.